வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்கு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் இந்த வார சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் 2 மாநில சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளியாயிருக்கு. மகாராஷ்டிரா பற்றி மட்டும் இந்த நேர்காணலில் பேசுவோம். பாஜகவை பொறுத்த வரைக்கும் அதிக பெரும்பான்மையில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு வாழ்த்தும் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி நிறைய தில்லுமுள்ளுகள் நடந்திருக்கு தேர்தலில் அப்படின்ற வசவும் கிடைத்திருக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தேர்தல் முடிவை? இது மக்களின் தீர்ப்பு. அதாவது தில்லுமுல்லுகள் என்பது எல்லா காலத்திலையும் எல்லா தேர்தல்களையும் நடந்து கொண்டிருப்பது தான். ரொம்ப மோசமான தில்லுமுல்லுகள் நடந்த தேர்தல்கள்னு பார்த்தீங்கன்னா 1980 அஸ்ஸாமில் இந்திரா காந்தி காலத்தில் நடந்த அந்த தேர்தல், ஜம்மு காஷ்மீரில் 80களின் இறுதியில் நடந்த தேர்தல். இன்ஃபேக்ட் ஜம்மு காஷ்மீர் பிரச்சனைலாம் ரொம்ப மோசமானதுக்கு அந்த தேர்தலுடைய இன்ஃபேக்ட் இப்போ இவிஎம்ஸ் கிடையாது, பேலட் பேப்பர்ஸ் தான். அதை தாண்டி சுதந்திர இந்திய வரலாறில் வந்து ஜென்ரல் எலெக்ஷன்ஸில் வந்து முழுக்க தில்லுமுள்ளுகள் மூலமாக யாருமே ஜெயிச்சது கிடையாது. பை எலெக்ஷன்ஸில் நிறையா நடந்திருக்கு, வன்முறை நடந்திருக்கு. இன்ஃபேக்ட் 1990 ஹரியானாவில் மேஹம்ன்ற இடத்துல மிகப்பெரிய அளவில் நடந்த வன்முறையில் சரண் சிங் விபி சிங் கவர்மெண்ட்டில் தேவிலால் விபி சிங்க்கு பெரிய அளவில் பிரச்சனை வரதுக்கு மேஹமில் நடந்த அந்த இடைத்தேர்தல் வன்முறை தான் மிக முக்கியமான காரணம். இன்ஃபேக்ட் இந்தியாவுடைய அலுவலகம்லாம் இப்போ எரிக்கப்பட்டது அங்கே, அந்த பிரிண்டிங் ப்ரெஸ். ஸோ இந்த வன்முறை, தில்லுமுள்ளு, பணப்பட்டுவாடா, இப்போ லேட்டஸ்ட் அடிஷன் இவிஎம்ஸ், இதால் மட்டுமே ஒரு ஜென்ரல் எலெக்ஷனை வந்து ஒரு கட்சி ஜெயிப்பது என்பது சாத்தியமற்றதுன்னு நான் நினைக்கிறேன். இடைத்தேர்தல்கள் ஃபார்முலா வேறு. பதிவான வாக்குகள், எண்ணப்பட்ட வாக்குகள் ரெண்டுக்கும் 5 லட்சம் இடைவெளி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே. இல்லை, இந்த சிக்கல் வந்து ஏற்கனவே லோக்சபா எலெக்ஷன்லேயும் வந்தது. உங்களுக்கு வந்து அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரைட்ஸ் அந்த இஷ்யூவை கொண்டு போனாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு போனாங்க. கடைசி நேரத்தில் அவங்களே அந்த இஷ்யூ வந்து வாபஸ் வாங்கினாங்க. சில பிரச்சனைகள் இருக்கலாம், நான் மறுக்கல. பட் ஓவராலாகவே வந்து முடிவு வந்து மக்கள் தீர்ப்புக்கு எதிரானது. மோசடியாலையும் பண பலத்தாலையும் இவிஎம்ஸாலையும் ஜெயிச்சாங்கன்றது வந்து என்னை பொறுத்தவரையில் ஏற்புடையதல்ல. நேற்றைக்கு முன்தினம் உச்சநீதிமன்றம் இந்த இவிஎம்ஸை மாற்றிட்டு கம்ப்ளீட்டாக பேலட் பேப்பர்ஸ்க்கு போகணுன்ற ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. தொடர்ந்து கடந்த 30 ஆண்டுகளாக தாக்கல் செய்யப்படுற நூற்றுக்கணக்கான மனுக்களில் இதுவும் லேட்டஸ்ட் ஒன்று. அப்போ சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் அதை டிஸ்மிஸ் பண்ணும்போது சொன்ன வார்த்தை, நீங்கள் ஜெயிச்சா அமைதியாக இருக்கீங்க, தோத்தா இவிஎம்னு கிட்ட வரீங்க, நீங்கள் ஏதாவது ஒரு சிஸ்டத்தை நம்பணும். 97 கோடி வாக்காளர்கள் இருக்கிறாங்க, அடுத்த தேர்தல்களில் அது 100 கோடியை தாண்டும். பேலட் பேப்பர்ஸ்க்கு போவதுன்றது இனிமேல் அறவே சாத்தியமற்றது அப்படின்னு சொல்லி அந்த மனுவை டிஸ்மிஸ் பண்ணியிருக்குது. ஆகவே இந்த பிரச்சனையை யார் கிளப்புறான்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு முறையும் தேர்தலில் தோல்வி அடையக்கூடியவர்கள் இந்த பிரச்சனையை கிளப்புறாங்க. 2010 ஆண்டு எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது. பிஜேபி 2009 2வது முறை தோற்ற பிறகு பிஜேபியோட இன்றைக்கு செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய பிவிஎல் நரசிம்மராவ் அவர் எழுதின புத்தகத்தை அத்வானி அவர்கள் வெளியிட்டு டெல்லியில் பேசும்பொழுது இவிஎம்எஸ் மேலே எங்களுக்கு நிறைய சந்தேகம் இருக்குன்னு இப்போ எல்லாரும் எதிர்கட்சிகள் என்ன சொல்கிறதோ அது எல்லாத்தையும் அன்றைக்கி அத்வானி சொன்னார். ஸோ இது கடந்த 20 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகத்தான் நான் பார்க்கிறேன். என்னை பொறுத்தவரையில் மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகள் மக்களின் தீர்ப்பு என்று தான் நான் நம்புகிறேன். பாஜக இந்த முறை திரு மோடியை மட்டும் முன்னிறுத்தலையா இந்த எலெக்ஷனில்? இல்லை, அது ரொம்ப கால்குலேட்டடாக மோடியை மட்டுமே அவங்க முன்னிறுத்தாமல், ஏன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷனில் தோல்வியை தழுவினார்கள். 48 சீட்டில் 31 சீட் வந்து இந்தியா பிளாக் ஜெயிச்சுது, 17 சீட்டு தான் பிஜேபி ஜெயிச்சுது. அதே 2019 வந்து 41 சீட் பிஜேபி அலையன்ஸ் ஜெயிச்சுது. இந்த முறை வந்து 4 விஷயங்கள் அங்கே ஜெயிச்சதுக்கு சொல்கிறாங்க. ஒன்று, ஜூன் மாதம் அந்த மக்களவைத் தேர்தல் முடிவுகள் வந்தோடனே நவம்பரில் வரக்கூடிய அந்த அசம்பிளி எலெக்ஷன் நடைபெறக்கூடிய 5 மாத காலத்தில் நம்ம ஆங்கிலத்தில் சொன்னோம், வி ஹேவ் டு புல் அப் அவர் சாக்ஸ் அப்படின்ட்டு மிகப்பெரிய அளவில் வந்து நலத்திட்ட உதவிகளை, சோகால்டு இலவசங்கள், ஃப்ரீ பைஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதாவது கஜானாவை வர்ச்சுவலாக திறந்து விட்டாங்க. 1500 ரூபாய் பெண்களுக்குன்றது 2 கோடி பெண்களுக்கு 5 மாதங்கள் 7000 சகோதரி திட்டம். ஆமாம், அன்பு சகோதரி திட்டம், லட்கி பஹன் ஸ்கீம்ன்றது, முக்கியமந்திரி லட்கி பஹன் ஸ்கீம். அது வந்து நம்பர் 1. 2 கோடி பெண்களுக்கு 1500 ரூபாய்னு 5 இன்ஸ்டால்மெண்ட் 7500 ரூபாய் போயிருக்கு. அது லாஸ்ட் மந்த் வந்து 2 இன்ஸ்டால்மெண்ட் ஒன்றா கொடுத்துருக்காங்க. 2வது வந்து தலித்ஸ் உள் ஒதுக்கீடை பற்றி நிறையா பேசுனாங்க. அது ஆகஸ்ட் மாதம் சுப்ரீம் கோர்ட் வந்து தலித் உள் ஒதுக்கீடு அனுமதித்த பிறகு இவங்க அதை ரொம்ப அழகாக யூஸ் பண்ணியிருக்காங்க. 3வது வந்து இவங்களுடைய வேறு சில அந்த மக்கள் நலம் சார்ந்த திட்டங்கள் வந்து போயிருக்குது. 4வது விஷயம் வந்து மோடி ஃபேக்டரும் ஒர்க் அவுட் ஆகிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இது எல்லாத்தையும் ஹைப்பர் லோக்கலைஸ்டு இஷ்யூஸாக அதை கொண்டு போயிருக்காங்க உங்களுக்கு வந்து. ஸோ இது எல்லாம் சேர்ந்து தான் அங்கே வந்து அவங்களுக்கு வந்து வெற்றியை ஈட்டி கொடுத்துருக்குது. மோடி ஃபேக்டர் அவங்க மோடி முகத்தை மட்டுமே காமிச்சு ஜெயிச்ச காலங்கள் வந்து மாறி இருக்குது. இப்போ வந்து அவங்க லோக்கலில் நம்ம ஜெயிக்கணும்னா இவ்வளோ விஷயம், டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸும் இந்துத்துவாவும் பேசி சரியான கூட்டணி இருந்தா போதும். ஆமா, இப்ப 3வது நான் சொன்னது வந்து தவறு. அதாவது வந்து அந்த வேறு சில முதல்ல வந்து கஜானாவை திறந்து விட்டது, 2வது தலித் உள் ஒதுக்கீடு,
நாலாவது வந்து ஹிந்துத்வாவை வந்து பட்டேங்க கத்தேங்கன்னு வந்து டிவைடட் வி ஃபால் அப்படின்னு சொல்லிட்டு அது கொண்டு பிரிஞ்சிருந்தா தோத்து போயிடும்னது அந்த நான் மூணாவது இது அது ஒன்று முக்கியமானது வந்து சொன்ன ஹிந்துத்வாவை சாஃப்ட் ஹிந்துத்வாவை ஒரு மாதிரி ப்ளே பண்ணது. நாலாவது வந்து ஹைப்பர் லோக்கலைஸ்டு இஷ்யூஸ் மோடியை இன்ஃபேக்ட் அவங்க முன்னிறுத்தவே இல்லைன்றாங்க. ஸோ இந்த 4 இஷ்யூஸ் சேர்ந்து தான் வந்து மகாராஷ்டிராவில் இந்த முறை ஜெயிச்சதுன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. என்ன காரணமா இருக்கும்? மோடி தான் பாஜகவின் தேர்தல் முகமாக இருந்த நிலையில அவர் இந்த முறை முன்னிறுத்தாமையே தேர்தல் வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படின்னா அது ஸ்ட்ராட்டஜிக்கலாக அதை பண்ணியிருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா 19 எலெக்ஷன் 24 மக்களவை தேர்தல்களில் மோடி ஃபேக்டரை காமிச்சு தோத்துருக்காங்க. ஸோ அதை அசம்பிளியில் பண்ண வேண்டாம்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க. ஒரு விஷயம் பிஜேபி கிடைச்ச தொகுதிகள் மோடிக்கானது தானே? அப்படி இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 50% ஓட்ஸ் வந்து பிஜேபி அலையன்ஸ்க்கு வந்திருக்குது. கிட்ட இப்போ பெரிய அளவில் மேசிவ் விக்டரி. இது 15% டிஃபரன்ஸ் இருக்குது. 15% வாக்குகள் டிஃபரன்ஸ் வந்து விழுந்திருக்குது உங்களுக்கு வந்து. அவங்க ஒரு எலெக்ஷன் ஜெயிக்கிறது மோடி அமித்ஷா கம்பெனிக்கு வந்து ஒரு பெரிய அவங்களோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாகவே இருக்குது. அதை எதிர்க்கட்சிகள் வந்து அதை உணர மறுக்கிறாங்க. உணர்ந்தாலும் தங்களை திருத்திக்க மறுக்கிறாங்க. ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் அவங்க ஸ்ட்ராட்டஜியை மாற்றுறாங்க. ஒரு எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டா அடுத்த எலெக்ஷனை டேக்கன் ஃபார் கிராண்டடாக நினைக்கிறது இல்லை. அங்கே இருக்கிற புதிய களமாக ஒவ்வொரு எலெக்ஷனும் புதிய களமாக எடுத்துக்கிறாங்க. இந்த எலெக்ஷனில் தோத்துட்டாங்கன்னா அடுத்த எலெக்ஷனுக்கு அவங்க வந்து உறுதியாக போகிறாங்க. இந்த எலெக்ஷன் ஜெயிச்சிட்டா டீக்கே ஜெயிச்சிடலான்ற அந்த ஒரு இருமா போட போகிறது இல்லை. ஒவ்வொரு எலெக்ஷனையும் அவங்க வந்து ஒவ்வொரு ஃப்ரெஷ் எலெக்ஷனாக தான் அவங்க பார்க்குறாங்க. கர்நாடகா எலெக்ஷனில் 2023 மே மாதம் தோத்தாங்கன்னா நவம்பரில் வரக்கூடிய எலெக்ஷனுக்கு அடுத்த வாரமே போய் மோடி அங்கே பிரச்சாரம் பண்ணுறாரு. 13 தடவை ரோட் ஷோ பண்ணி கர்நாடகாவில் தோக்குறாங்க. பட் நெக்ஸ்ட் வீக் இன்னும் 6 months தான் எலெக்ஷன் இருக்குது பொறுத்து. ஆனால் அடுத்த வாரமே போய் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் அவங்க வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி இப்போ ரொம்ப தினமும் அவங்களுக்கான தேர்தல் எவ்ரிடே இஸ் எ நியூ டே அவங்களுக்கு. ஒவ்வொரு நாளும் வந்து அவங்க அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று மகாராஷ்டிரா எலெக்ஷனில் ஜெயிச்சதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் வந்து ஆர்எஸ்எஸோட பங்களிப்பு கணிசமான அளவுக்கு இருந்திருக்கு. நம்ம லோக்சபா எலெக்ஷனில் அது இல்லை. ஆர்எஸ்எஸ் இல்லாமலே நாங்கள் ஜெயிப்போம்னு நட்டா வெளிப்படையாகவே பேசினார். மகாராஷ்டிரா எலெக்ஷனில் லோக்சபாவில் ஆர்எஸ்எஸ் ஒர்க் பண்ணவே இல்லை. இந்த முறை ஜூன் 4 முடிவுக்கு பிறகு ஆங்கிலத்தில் சொன்னால் தி போத் ஆஃப் தம் ஹவ் புல்ட் அப் தேர் சாக்ஸ். 70,000 ஆர்எஸ்எஸ் ஒர்க்கர்ஸ் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 48-50 மாவட்டங்களுக்கும் போயிருக்காங்க. ஒவ்வொரு வீடு வீடாக போயிருக்காங்க. ஸோ ஆர்எஸ்எஸோட அந்த அக்ரெசிவ் ஒர்க்கும் இந்த முறை அவங்க ஜெயிக்கிறதுக்கு மோடி முன்னிறுத்தப்பட்டாலும் தேர்தல் வேலை பார்க்கறதுக்கு ஆர்எஸ்எஸ் தேவைங்கிறத இப்போ உணர்ந்தாங்க. அவங்க அந்த லோக்சபா எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிறகு உணர்ந்தாங்க. ஏன்னா லோக்சபா எலெக்ஷன் ரிசல்ட் வந்து உங்களுக்கு பெருத்த அடி. ஏன்னா 48 சீட்டில் 19ல் 41 ஜெயிச்சவங்க இந்த தடவை 31 தான் ஜெயிக்கிறாங்க. சாரி 17 தான் ஜெயிக்கிறாங்க. காங்கிரஸோட ஹையஸ்ட் டேலி மகாராஷ்டிராலேருந்து வருது 13 சீட்டு. விதர்பாலாம் கம்ப்ளீட்டாக அடிக்கிறாங்க. ஆகவே இந்த ரிசல்ட் அதாவது வந்து கஜானாவை திறந்து விட்டது, தலித் உள்ஒதுக்கீடு, ஆர்எஸ்எஸோட ஒர்க்கு, ஹைப்பர் லோக்கலைஸ்டு கேம்பெயின், இது எல்லாம் சேர்ந்து தான் வந்து அங்கே வந்து அவங்களுக்கு வந்து வெற்றியை கொடுத்துருக்கு. ஒவ்வொரு எலெக்ஷனும் புது எலெக்ஷனாக அவங்க எடுத்துக்கிறாங்க. மோடியை முன்னிறுத்தாமல் ஜெயிச்ச மிக முக்கியமான ஒரு தேர்தல். ஹரியானாவிலையும் அவங்க முன்னிறுத்தலை. ஹரியானாவையும் முன்னெடுத்துல. இன்னொரு முக்கியமான விஷயம் இங்கே என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து அதுதான் வந்து மைக்ரோ லெவல் மேனேஜ்மெண்ட்டுன்றது அவங்க பண்ணுறது வந்து இசி மராத்தா ரிசர்வேஷன் அங்கே பெரிய இஷ்யூன்னு உங்களுக்கு தெரியும். மராத்தாஸ்க்கு 45% மராத்தாஸ் ரிசர்வேஷன் பாப்புலேஷன். பட் மராத்தா ரிசர்வேஷனுக்கு எதிராக ஓபிசிஸும் தலித்ஸும் அங்கே குரல் கொடுக்குறாங்க. அந்த ஓபிசிஸ் அண்ட் தலித்ஸை வந்து இந்த முறை கன்சால்டேட் பண்ணியிருக்காங்க, ஒருங்கிணைச்சிருக்காங்க. இதை தான் வந்து ஹரியானாவில் ஜாட்ஸுக்கு எதிராக பிஜேபி பண்ணிச்சு. ஹரியானாவில் எல்லாருமே காங்கிரஸ் ஜெயிச்சுடும் நம்பினாங்க. ஏன்னா ஜாட் வாக்குகள் கம்ப்ளீட்டாக காங்கிரஸ் பின்னால் இருக்குன்னு. எல்லா ஒப்பீனியன் போலும் எக்ஸிட் போலும் காங்கிரஸ் ஜெயிக்கும்னு சொல்லி. ஆனால் மராத்தா சமூகத்துடைய முகமாக ஏக்நாத் ஷிண்டேவையும் பாஜக வச்சுக்கிட்டாலும் அங்கே வந்து ஓபிசி கன்சால்டேஷன், ஓபிசி அண்ட் தலித் கன்சால்டேஷனை பிஜேபி பண்ணிச்சு அகேன்ஸ்ட் மராத்தாஸ். ஏன்னா மராத்தாஸ் வந்து பிஜேபிக்கு எதிராக ஓட்டு போடுறாங்க. ஸோ இந்த அளவுக்கு மைக்ரோ லெவலில் கஜானாவை திறந்து விட்டது, எஸ்சி எஸ்டி உள்ஒதுக்கீடு, ஆர்எஸ்எஸோட ஒர்க்கர்ஸு, ஓபிசி கன்சால்டேஷன் அகெயின்ஸ்ட் மராத்தாஸ், இது எல்லாம் சேர்ந்து அங்கே வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆக இந்த வெற்றியை வந்து இது நீங்கள் யோசிச்சு பாருங்க. பதிவான மாஸ்டர் மைண்ட் வந்து தேவேந்திர ஃபட்னாவிஸ் தானா? ஆர்எஸ்எஸ், தேவேந்திர ஃபட்னாவிஸ் அண்ட் அமித்ஷா. ஏன்னா அமித்ஷாவோட ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் அந்த 10 வருஷங்கள் அவங்க வந்து எலெக்ஷன் மெஷினரின்றது அவங்களோட எலெக்ஷன் மிஷினரி இவங்களால் வந்து மேனேஜ் பண்ணவே முடியல காங்கிரஸால். அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. எஸ்பெஷலி ஹார்ட்கோர் ஹிந்தி பெல்ட்டில் சவுத்தை தாண்டினீங்கன்னா, கர்நாடகாவை தவிர்த்த சவுத்தை தாண்டினீங்கன்னா சவுத்தில் அவங்களோட வேலை பெருசாக ஒன்றுமே எடுப்படலை. ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு இந்தியா கூட்டணி ரொம்ப நம்பிக்கையோட இருந்தாங்க. ராகுல் காந்தி பண்ண ஒரு தப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்திய வாக்காளர்களோட அடிப்படை உளவியலை அவர் புரிந்து கொள்ள மறுத்து விட்டார். அதாவது வந்து ஒரு இஷ்யூ 2 எலெக்ஷனில் இந்தியாவில் எதிரொலிச்சதே கிடையாது. ஃபார் ஆர் அகேன்ஸ்ட். ஒரு கட்சிக்கு ஒரு இஷ்யூ சாதகமாக ஒர்க் அவுட் ஆகுதுன்னா அடுத்த இஷ்யூவில் அந்த இஷ்யூ அந்த கட்சிக்கு சாதகமாக ஒர்க் அவுட் ஆகாது. ஒரு இஷ்யூ
ஒரு கட்சிக்கு எதிராக ஒர்க் அவுட் ஆகுதுன்னா அடுத்த எலெக்ஷன்லேயே அதே இஷ்யூ அதே கட்சிக்கு எதிராக ஒர்க் அவுட் ஆகாது. கான்ஸ்டிடியூஷனும் காஸ்ட் சென்சஸும் அது பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஒர்க் அவுட் ஆன மாதிரி இப்போ ஒர்க் அவுட் ஆகல. காஸ்ட் சென்சஸ்னு போனது இன்ஃபேக்ட் காங்கிரஸுக்கு எதிராகவே திரும்பி இருக்குது. இவங்க இந்து சமூகத்தை பிளக்குறாங்க அப்படின்னு சொன்ன வாதம் அங்கே ஈடுபடுது. பாஜக பேசுனது கை கொடுக்குது. பத்தேங்கத்தோ கத்தேங்கன்ற அவரோட அந்த ஸ்லோகன் வந்து ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் அவங்க காயின் பண்ணக்கூடிய அந்த ஸ்லோகன் வந்து ரொம்ப இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அவங்க அந்த 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 அதாவது எப்படின்னா அந்த ரீச் அவுட் பண்ணுறாங்க, கேட்ச் பண்ணுறாங்க, சாமானியனோட உழைவியலை கேட்ச் பண்ணுறாங்க. கடைசி நேரத்தில் மோடி வந்து ஏகே சேஃப் ஒன்றுபட்டால் உண்டு வாழணும் அந்த மாதிரி பேசுனதும் அங்கே எடுப்படுது. ஓட் ஜிகாத்னு பேசுனதும் அங்கே எடுப்படுது. அதில் ஏங்க முஸ்லீம் ஓட்ஸ் பிஜேபி, முஸ்லீம் பெண்களோட ஓட்ஸ் பிஜேபிக்கு போயிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா 1500 ரூபாய் அந்த கொடுத்த அந்த அந்த நலத்திட்ட உதவிகள் வந்து அதில் வந்து ஹிந்துஸு முஸ்லீம்ஸ்னு எந்த வேறுபாடும் இல்லை, எல்லாருக்கும் தான் கொடுக்குறாங்க. ஸோ எனக்கு வந்து லாண்ட் ஆர்டரில் ப்ராப்ளம் இருக்கக்கூடாது, ஒரு பேசிக் செக்யூரிட்டி எனக்கு இருக்கணும். வீட்டுக்கு 1500 ரூபாய் வருதுன்னும் போது ஒரு ஆவரேஜ் விமன், ஒரு இல்லத்தரசி, இன்க்ளூடிங் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த ஒரு பெண், அவங்க வந்து ஓட்டு போடுறதுக்கான எந்த தயக்கமும் அவங்களுக்கு இருக்காது. தேசியவாத காங்கிரஸ் கட்சியை உடைச்சிட்டாங்க, சிவசேனாவை உடைச்சிட்டாங்க அப்படின்ற அனுதாபம் நாடாளுமன்ற தேர்தலை இந்தியா கூட்டணிக்கு கை கொடுத்த மாதிரி சட்டமன்றத்துக்கு கொடுக்கல. அதான் இதெல்லாம் அதை சேர்த்து அடிக்குது. ஒரு பக்கம் நலத்திட்ட உதவிகள், இன்னொரு பக்கம் ஹிந்துத்வா, இன்னொரு பக்கம் வந்து ரொம்ப மெட்டிகுலஸாக காஸ்ட் கால்குலேஷன். சரி, இந்திய தேர்தல்கள் என்பவை வந்து சாதி அமைப்பின் அடிப்படையில்னு நம்ம எப்படி சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா, சாதிகளுக்கு இடையிலான முரண்பாடுகளை யார் கூர்மையாக பயன்படுத்திக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிக்க முடியும். கன்சால்டேட் பண்ணுறது, உடைக்கிறது. ஆனால் ஆபத்தானது இல்லை ஆப்வியஸ்லி. பட் அப்படி தான் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு வந்து ஜாட்ஸுக்கு எதிராக, ஜாட்ஸ் வந்து பெரும்பான்மையானவங்க ஜாட்ஸுக்கு காங்கிரஸ் ஓட்டு போடுறாங்கன்னு போது ஜாட்ஸுக்கு எதிராக இருக்கவங்கள அமித்ஷா அணி திரட்டுறாரு. ஹரியானா வந்து ஜாட் நான் ஜாட் பிரிஞ்சது. மகாராஷ்டிராவில் வந்து மராத்தா மெஜாரிட்டி நம்ம சொல்லும்போது வந்து கணிசமான அளவு அதை வந்து நான் ஜாட்ஸை ஒன்றா சேர்க்குறாங்க. இங்கே 45% மராத்தாஸ், 55% அதர்ஸ், அந்த ஓபிசிஸ் அண்ட் தலித்ஸை ஒன்று சேர்க்குறாங்க. ஆனால் மராத்தாஸில் எல்லாரும் காங்கிரஸுக்கு போட மாட்டேன்றான், அதான் சிக்கல். ஆனால் எதிராக இருக்கவன் பெரும்பாலும் போட்டுடுறான். இந்த கால்குலேஷனை அவங்க தொடர்ந்து 2014 லோக்சபா எலெக்ஷன் அண்ட் ஒவ்வொரு ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷனில் ஒவ்வொரு ஜாதிக்கு எதிராகவும் அவங்க வந்து ஒவ்வொரு ஜாதியையும் வந்து வாக்கு வங்கியா எப்படி பயன்படுத்துறதுன்றத மைக்ரோ லெவலில் அவங்க மேனேஜ் பண்ணுறாங்க. அதனுடைய ஒரு பலன் தான் மகாராஷ்டிரா எலெக்ஷனோட இந்த ரிசல்ட்ஸ். காங்கிரஸ் கூட்டணி எங்கே தவற விட்டதான் நினைக்கிறீங்க இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும்? இவங்க என்ன பண்ணியிருந்தாலும் தோற்றுருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஜூன் மாதத்துக்கு பிறகு அவங்க கஜானாவை திறந்தாங்க, பணத்தால் அடிக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா அவங்க இப்போ யோசிச்சு பாருங்க, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பேசிட்டு எலெக்ஷனே 2 மாதம் கிட்டத்தட்ட அக்டோபரில் வர வேண்டிய எலெக்ஷன் நவம்பருக்கு தள்ளி வைக்கிறாங்க. ஏன்னா வந்து அந்த 7500 ரூபா போயிட்டு கொடுத்துடணுன்ட்டு அதை வந்து தள்ளி வைக்கிறாங்க. எலெக்ஷன் கமிஷன் அதுக்கு துணை போகுது. 2 கோடி பெண்களுக்கு 2 கோடி பெண்களுக்கு போகுதுன்றது மாபெரும் விஷயங்க. 50% ஆஃப் விமன் கவர்டு. விமன் ஒண்ணுங்காம வச்சுக்கோங்களேன், இந்திய தேர்தல்கள் என்பவை பெரும்பாலும் காங்கிரஸ் வந்து அந்த திட்டத்தை எதிர்க்கும் போது காங்கிரஸ் மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வந்தா 3000 பண்ணாங்க. முதல்ல சொன்னாங்க, நக்கல் பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க, ஏகடியம் பேசினாங்க காங்கிரஸ். ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க என்ன பண்றாங்க, காங்கிரஸ் நாங்க வந்து 3000 ரூபாய் கொடுப்பாங்க. அதை மக்கள் நம்ப மாட்டாங்க. ஏன்னா எக்ஸிஸ்டிங் ஸ்கீமுக்கு 1500 ரூபாய் இப்போ கொடுக்குறோம், மீண்டும் ஆட்சி 2100 ரூபாய் கொடுப்போம். 2100ன்னு பிஜேபி சொல்லிச்சு. காங்கிரஸ் நாங்க 3000 இருந்துச்சு. மக்கள் அதை நம்ப தயாரா இல்ல. ஏன்னா நீங்க எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஸ்கீமை தான் போறீங்க. ஒரு இமேஜினேஷன் காங்கிரஸ் கிட்ட இல்ல. இன்னொன்று, நீங்கள் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் சொல்லிட்டு ஒன்று ஜூன் மாதத்தோட பார்லிமெண்ட்டோட சேர்த்து வச்சுருக்கணும். சரி, அதுதான் இல்லை. அக்டோபரில் வந்து வழக்கமாக வரக்க வேண்டிய எலெக்ஷனை 1 மாதம் தள்ளி போட்டது எலெக்ஷன் கமிஷனோட உறுதுணையோட இந்த நலத்திட்ட உதவிகள்லாம் போய் சேரணுன்றதுக்கு. இதை நீங்கள் எங்கேருந்து வந்து நீங்கள் வந்து மீட் அவுட் பண்ணுவீங்க? ஆனால் இதை பிரதமர் ரெவடி கல்ச்சர்னு ரொம்ப காட்டமாக விமர்சிச்சார். இதுதான் முரண்பாடுகளின் மூட்டை. பிஜேபி என்பது முரண்பாடுகளின் மூட்டை என்பதற்கு ஒரே காரணம், அவங்களை வந்து மொத்தமாக பொய் தான் பேசுகிறாங்க. பிரதமரே வந்து மிகப்பெரிய பொய்களை பேசி கொண்டிருக்கிறார் என்பதற்கு உதாரணம் ரேவடி கல்ச்சர்னு பேசிட்டு இலவசங்கள் வந்து இந்தியாவின் நிதி சுதந்திரத்தை சூறையாடி கொண்டிருக்கிறது என்று கடந்த 10 ஆண்டுகளாக பேசிய பிரதமர் இன்றைக்கு மகாராஷ்டிரா எலெக்ஷன் அவருடைய கட்சி வாரி வழங்கி இருக்கக்கூடிய இலவசங்களை என்னவென்று சொல்லுவார்? அதாவது இது எங்கே போய் திரும்ப முடியும்? இனி வரக்கூடிய எலெக்ஷன்ஸில் எல்லா மாநில அரசுகளுமே வந்து கண்ட மேனிக்கு இந்த மாதிரி கஜானாவை திறந்து விட போகிறாங்க. அது நம்ம தலையில தான் வந்து விடியும், ஒவ்வொரு ரூபத்திலையும் தலையில வந்து விடியும். ஆனால் இது உமன் எம்பவர்மெண்ட்டுங்கிற பார்வையில் அது பார்க்கப்படாது. இல்லை, அது லாங் டேர்மில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எம்பவர்மெண்ட்டுன்றது வெறும் 1000 ரூபாய் கொடுக்கறதுல வந்து என்னத்தை எம்பவர்மெண்ட் வந்துட போகுது? அவங்களுக்கான நீங்கள் வந்து செலவு பண்ணுறதுக்கு கையில் பணத்தை கொடுக்குறீங்க, அவங்க சம்பாதிக்கிறதுக்கான வழின்றது என்ன செஞ்சு கொடுத்தீங்க? நீங்கள் லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் கொடுக்குற 1000 ரூபாவாக இருக்கட்டும், மகாராஷ்டிராவில் கொடுக்குற 1500 ரூபாவாக இருக்கட்டும், மத்திய பிரதேசில் கொடுக்குற 2000 ரூபாவாக இருக்கட்டும், இவை எல்லாமே லாங் டேர்மில் அன்சஸ்டைனபிள். ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இவை தவறான திட்டங்கள் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து வாங்கும் சக்தியை பெண்களுக்கு அதிகரிக்கிறீங்க, ஃபைன்.
அவங்க வந்து சம்பாதிக்கிற அந்த திறனை ஏர்ன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அந்த அரசுகள் என்னன்னு எந்த மாதிரி வந்து அதை வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க அல்லது வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க இல்லை. இது என்ன ஆகிப்போச்சுன்னு கேட்டிங்கன்னா உன்னுடைய இலவசங்களுக்கும் என்னுடைய இலவசங்களுக்குமான போட்டி. அவ்வளோ பேச்சு பேசின பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மகாராஷ்டிராவில் இந்த முறை நடந்திருக்கக்கூடிய விஷயங்களை எப்படி நியாயப்படுத்துவார்? இதை போன வருஷம் மத்திய பிரதேசில் பண்ணாங்க இல்லையா? இப்போ இன்னைக்கு வந்து மகாராஷ்டிராவில் பண்ணல. எல்லா சட்டமன்றம் நாடாளுமன்ற தேர்தலையும் பாஜக ஃப்ரீ பீஸ் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து ரேவடி கல்ச்சர்னு மோடி பேசுறாரு. இந்த முரண்பாடை இந்த மோசடியை நீங்க எங்க போய் எல்லா கட்சிகளும் அறிவிக்காம நிறுத்தினா ஒருவேளை பாஜகவும் நிறுத்த முடியும். அதுக்கான முயற்சிகள் என்ன? இது ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்ல 2013 டிசம்பர்ல தமிழ்நாட்டில் இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டி கருணாநிதி பீரியட்ல 2006 கொடுத்தது. ஜெயலலிதா 2011 ஆடு மாடு ஸ்கூட்டி லேப்டாப் எல்லாம் கொடுத்ததை எதிர்த்து சென்னையை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் போட்ட வழக்கில் தான் சதாசிவம் பெஞ்ச் 2013 டிசம்பர்ல பிராட் கைட்லைன்ஸ் ஃப்ரேம் பண்ணணும்னு வச்சாங்க. அதுல ஆரம்பிக்குது இந்த பிரச்சனை. அதுக்கு பிறகு வந்து சப்சிக்வெண்ட்டாக சுப்ரீம் கோர்ட்ஸ் வந்து கைட்லைன்ஸ் வந்து நீங்கள் நிதி, அதாவது வந்து எந்த இலவசத்தை அனௌன்ஸ் பண்ணாலும் அது எப்படி மீட் அவுட் பண்ணுவீங்கன்றதுக்கான இது இன்கம் சோர்ஸஸை நீங்கள் காமிக்கணும்னாங்க. யாருமே அதை ஃபாலோ பண்ணல. அது இன்னைக்கு வந்து இங்கே வந்து நிற்கிது உங்களுக்கு. இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, லாங் டேர்மில் இது அன்டெனபிள், சமாளிக்க முடியாது. இந்திய கஜானாவால் இதை இந்திய கருவூலங்களால் இதை ஒருபோதும் சமாளிக்க முடியாது. அது வந்து ஒரு மிகப்பெரிய நிதி நெருக்கடியை நோக்கி தான் போகுது. இப்போ மகாராஷ்டிராவில் என்ன பண்ணுவாங்க? இதை ஈடுகட்டுறதுக்கு வந்தோடனே எந்த கவர்மெண்ட், ஃபட்னாவிஸ் தான் நாளைக்கு சிஎம் ஆக போறாரு, இந்த கவர்மெண்ட் வந்தோடனே எல்லாத்தையும் ஏற்றுவாங்க. இப்போ தமிழ்நாட்டில் ஏற்றுனாங்கல்ல, இனி அடுத்தடுத்த மாநிலங்கள்லையும் இது அறிவிக்கப்படும். அடுத்தடுத்த மாநிலங்கள் அறிவிக்கப்படும். இப்போ கெஜ்ரிவால் இப்போ ஆரம்பிச்சிட்டாரு. பிப்ரவரி எலெக்ஷனுக்கு அவர் 2000 ரூபாய்க்கு மேலே கொடுப்பண்றாரு. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் 1000 ரூபாய் கொடுத்தாங்க. ஆனால் எவ்வளோ விலைவாசி ஏறி இருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, வீட்டு வரி, தண்ணி வரி. ஆகவே இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பத்திரப்பதிவு கட்டணங்கள், இதெல்லாம் உங்கள் தலையில் தான் வந்து மறுபடியும் விடியும். ஆகவே இந்த மாதிரியான உங்களுக்கு வந்து ஒரு ரெக்லெஸ்னுவாங்க, அதாவது வரைமுறையற்ற இலவசங்கள் நிச்சயம் வந்து கஜானாக்களை பதம் பார்க்கும். மகாராஷ்டிராவில் இன்றைக்கு இவங்க ஜெயிச்சு வந்திருக்காங்க இந்த வாக்குறுதிகளால். ஆனால் மிகப்பெரிய ஒரு நிதி நெருக்கடியை நோக்கி மகாராஷ்டிரா சென்று கொண்டிருக்கிறது. மகாராஷ்டிராவோட கடன் வந்து இன்றைக்கு 7 லட்சம் கோடி. வர்த்தக தலைநகரம், இந்தியாவின் வர்த்தக தலை, இந்தியாஸ் நம்பர் 1 ரிச்சஸ்ட் ஸ்டேட். அது வந்து முரண்பாடுகள் இன்னொரு விதத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முரண்பாடான ஒரு மாநிலம். எப்படின்னா ரிச்சஸ்ட் ஸ்டேட்டு, ஆனால் அதே நேரத்தில் மகாராஷ்டிராவில் உள்ள சில மாவட்டங்கள் வந்து பீமாறு ஸ்டேட்ஸ் நம்ம சொல்லக்கூடிய இந்தியாவின் வறுமை தாண்டவமாடக்கூடிய அந்த பீகார், உத்தரப்பிரதேசம், அந்த மாநிலங்களுக்கு இணையான மிக மோசமான ஒரு பொருளாதார நிலையை கொண்டிருக்கக்கூடிய பீமாறு ஸ்டேட்ஸுக்கு இணையான பொருளாதார நிலையை தான் அங்கே இருக்கக்கூடிய சில மாவட்டங்கள் கொண்டிருக்கின்றன. ஒரு பக்கம் வந்து அம்பானியோட மகனோட கல்யாணம் பல ஆயிரம் கோடி ரூபாய் செலவில் நடக்கும், 5000-6000 கோடி ரூபாய் செலவில். இன்னொரு பக்கம் வந்து விவசாயிகள் தற்கொலை வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒருவேளை சோத்துக்கு மக்கள் வந்து கஷ்டப்படுறதும், விளைபொருட்களுக்கான வந்து விலை கிடைக்காம, இப்போ சோயாபீன் எல்லாம் வந்து ரொம்ப கடினமாக அவங்க வந்து அந்த விளைபொருள் கிடைக்காம வெங்காயத்துக்கும் இந்த ஆண்டு மட்டும் அக்டோபர் 31 வரைக்கும் அமராவதியில் தற்கொலை செய்து கொண்ட விவசாயிகளின் எண்ணிக்கை 500. இது வந்து ரிப்போர்ட்டட் ஃபிகர். ஆண்டுதோறும் வந்து சில ஆயிரம் விவசாயிகள் தற்கொலை செய்துக்கிறாங்க. கடந்த 30 ஆண்டுகளில் 3.5 லட்சம் விவசாயிகள் தற்கொலை செய்திருக்காங்க. இன்னைக்கும் அது தொடருது, இந்த நிமிடம் வரை தொடருது. ஒரு பக்கம் அம்பானி மகனோட கல்யாணத்தை நீ 5000 கோடியில் செலவு பண்ணுற, இன்னொரு பக்கம் உன்னுடைய சொந்த மாவட்டத்தில் வந்து விவசாயிகள் வந்து 10 மாதங்களில் 500 பேர் தற்கொலை பண்ணியிருக்காங்க. அப்போ இத்தகைய முரண்பாடுகளை கொண்ட ஒரு மாநிலம் அது. ரொம்ப வித்தியாசமான ஒரு மாநிலம் இந்திய மாநிலங்கள். ஏன்னா எல்லா விதமான சமூக இயக்கங்களும் அங்கே இருந்திருக்கு. RSS அங்கே தான் தோன்றுது உங்களுக்கு வந்து. கம்யூனிஸ்ட் இயக்கம் வலுவாக இருக்குது. லேபர் மூவ்மெண்ட் வெரி வெரி ஸ்ட்ராங். 1980களின் தொடக்கத்தில் தத்தா சமந்த் தலைமையிலான அந்த டெக்ஸ்டைல் ஒர்க்கர் ஸ்ட்ரைக், அதே மாதிரி வந்து முற்போக்கு இயக்கங்கள்னு சொல்லக்கூடிய தலித் இயக்கங்கள் எல்லாமே அங்கே தான் இருக்குது. ரொம்ப ரிச் சினிமா கல்ச்சர் இருக்குது, லிட்ரரி கல்ச்சர் இருக்குது. ஸோ எல்லா விதமான சோஷியல் மூமெண்ட்ஸும் மகாராஷ்டிராவில் இருக்குது. ஒரு பக்கம் வறுமையும் தாண்டவமானது, இன்னொரு பக்கம் வந்து இந்தியாவின் நம்பர் 1 ஸ்டேட்டாகவும் அது இருக்குது. ஸோ இந்த மாநிலத்தில் தான் இவ்வளவு பணம் செலவு பண்ணி ஒரு ஓட்டுக்கு 10,000 ரூபாய் வரைக்கும் சில தொகுதிகளில் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுவும் நடந்திருக்கு. அப்போ இவ்வளோத்தையும் உள்ளடக்கி தான் அந்த மாநிலத்தோட தேர்தல் முடிவுகளை நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. இந்த முடிவு வந்து நிச்சயமா நான் நம்புறது வந்து இது மக்களின் தீர்ப்பு. இதை வந்து மோசடியாக எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏக்நாத் ஷிண்டே சிவசேனாவை கைப்பற்றிருக்கிறார், தேசியவாத காங்கிரஸை அஜித் பவார் கைப்பற்றிருக்கிறார். அவங்க ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? திரு சரத்பவார், திரு உத்தவ் தாக்கரேவுடைய அரசியல் எதிர்காலம் என்ன? ஐ திங்க் சரத்பவார் NCP இஸ் கமிங் டு an end. சரத்பவாருக்கு வயதாகிறது, அவருக்கு 85+, ஆல்ரெடி 20 ஆண்டுகளாக அவர் வந்து சீரியஸ் ஹெல்த் கிரைசிஸில் இருக்கார். அவருடைய அந்த முகத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். வந்து சரத்பவாரோட
பார்ட்டி அவருடைய உடல் நலத்தை போலவே மிகவும் மோசமான ஒரு கண்டத்தில் தான். அவருடைய மகளால் மீண்டும் ஒன்றும் பண்ண முடியாது, மீட்டெடுக்கலாம் வாய்ப்பு கிடையாது. உத்தவ் தாக்கரேவும் சீரியஸ் கிரைசிஸில் இருக்கார். ஏன்னா அவர் வந்து ஷிண்டே கிட்ட போயிடுச்சு. 56 எம்எல்ஏஸ் வந்து இன்னைக்கு ஷிண்டே கிட்ட இருக்காங்க. 7 எம்பிஸ் இருக்காங்க அவர்கிட்ட. ஸோ இந்த சோகால் பால் தாக்கரேவோட லெகசி வந்து அவங்க 2 பேர்கிட்ட தான் இருக்குது. ஆனால் இதில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த டேக் அவே ஆஃப் தி எலெக்ஷன், மகாராஷ்டிரா எலெக்ஷனோட டேக் அவே, அதாவது அது சொல்லும் செய்தி இந்திய நாட்டுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபியுடைய அந்த வலதுசாரி ஹிந்துத்துவ அரசியல் வரும் நாட்களில் மேலும் வலிமை பெறும். ஏன்னா மக்களவைத் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பாஸ்ட் 10 இயர்ஸில் மோடி 1.0 and 2.0ல அக்ரஸிவாக இருந்த அந்த ஹிந்துத்துவ அஜெண்டாவோட அந்த முன்னெடுப்பு, அந்த மார்ச், அது வந்து குறையும். ஏன்னா 303 வந்து 240 ஆயிருக்கு, 32 சீட் அவங்களுக்கு துண்டு விழுது. 272 இஸ் தி மேஜிக் மார்க். நம்பி சரத் சந்திரபாபு நாயுடு நிதிஷும் நம்பி இருக்கிறதால ஹிந்துத்துவ அஜெண்டாவை வந்து அவங்களால வந்து முன்னால் ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவை முன்னால் கொண்டு போக முடியாதுன்னு ஒரு கருத்து இருந்தது. நவ் அதை உடைக்கிறதுக்கு தான் மோடி என்ன பண்ணார், ஆப்டிக்ஸில் மோடி எப்பயுமே ரொம்ப கவனம் செலுத்துவார். நான் வந்து பலவீனமாக இல்லை, கடந்த 2 காலகட்டங்களை போல தான் பலமாக இருக்குன்றதுக்கான சில வேலைகளை செஞ்சார். அதில் ஒன்று தான் வக்ஃப் வாரிய பில் சட்டம் உங்களுக்கு வந்தது. 10 வருஷமாக பண்ணாதது, மெஜாரிட்டி இருக்கும்போது ஈஸியாக பண்ண முடிஞ்சது, இப்போ பண்ணுறாங்க, பண்ண முயற்சிக்கிறாங்க. 2வது யூனிஃபார்ம் சிவில் கோடை பற்றின பேச்சுக்கள். இப்போ மகாராஷ்டிரா எலெக்ஷனில் அவங்க ஜெயிச்சது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு உளவியல் ரீதியாக வந்து பிஜேபிக்கு வந்து அவங்களோட அஜெண்டா 2 விஷயம். ஒன்று, நான் பலமாக இருக்கேன்னு காண்பிக்க வேண்டிய அந்த ஆப்டிக்ஸை முன்னெடுக்க வேண்டிய நிர்பந்தம் மோடி அவர்களுக்கு இருக்கிறது. 2வது, இனிமேல் ஹார்ட்கோர் ஹிந்துத்துவாவை ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து ஜெயிக்க முடியுன்ற ஒரு முடிவுக்கு அவங்க வந்திருக்காங்க பிஜேபி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த 2 மாதங்களில் இந்த மசூதி பிரச்சனை உங்களுக்கு மறுபடியும் வருது. ஒவ்வொரு மசூதி கீழும் கோயில் இருக்குன்றோம். முதல்ல உத்தராகண்டில் வந்தது, உத்தரப்பிரதேசில் வந்தது. நேற்று அஜ்மீர் தர்கா, ஃபேமஸ் தர்கா, ராஜஸ்தானில் இருக்க அஜ்மீர் தர்கா, அது கீழே ஹிந்து கோயில் இருக்குன்னு செஷன்ஸ் கோர்ட் வந்து இது வந்து அங்கே போய் வந்து ஆய்வு பண்ணுறதுக்கான ஒரு மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கிட்டு ஏஎஸ்ஐக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நோட்டீஸ் ஆர்டர் பண்ணியிருக்கான். இது வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு. ஏன்னா நீங்கள் பெரும்பாலான மசூதியை தோண்டி பார்த்தீங்கன்னா கீழே இந்து விக்கிரகங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போ படையெடுப்புகளால் 500-600 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்தது. 500 வருஷத்துக்கு முன்னால் நடந்ததை இன்னைக்கு கிளறி பேசக்கூடிய ஒரே நாடு ப்ராபபிளி இந்தியாவாக தான் இருக்கும். நேற்றுக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து ஒரு ரொம்ப பிரமாதமான எடிட்டோரியல், சந்திரசூட் அவர்கள் பண்ண மிகப்பெரிய தவறு என்னன்னா, அவருடைய காலத்தில் பண்ண மிகப்பெரிய தவறு என்னன்னா, ராம் ஜென்மபூமி ஜட்ஜ்மெண்ட்டில் 1991 தான் கட் ஆஃப் டேட்னு அவர் சொல்கிறார். அது வேறு எந்த கோயிலையும் அந்த மாதிரி நம்ம சொந்தம் கொண்டாடக்கூடாது. ஆனால் இண்டிவிஜுவலாக இந்த கேசஸ் அந்த இதில் ஞான்வாப்பி மாஸ்க்கும் கிருஷ்ண ஜென்மபூமியும் வரும்பொழுது இண்டிவிஜுவல் கேசஸில் வந்து ட்ரையல் கோர்ட்ஸ் வந்து சந்தேகம் இருந்ததுன்னா ஏஎஸ்ஐ நோட்டீஸ் அனுப்பி ஆய்வு செய்யலான்னு ஒரு தீர்ப்பு அவர் கொடுத்தாரு பாருங்க. மிக மிக ஆபத்தான ஒரு தீர்ப்பு. அதுதான் இன்னைக்கு எங்க வந்து இருக்குன்னா அஜ்மீர்ல வந்து இருக்கு. சம்பல்ல வந்து 4 பேர் கொல்லப்பட்டாங்க. மகாராஷ்டிரா எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸுக்கு இந்த தைரியத்தை மேலும் கொடுக்கும். ஸோ ஜூன் மாதம் அந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு சற்றே ஓய்ந்திருந்த அந்த ஹிந்துத்துவாவோட அந்த அவங்களுடைய வேலைகள், மோடி கவர்மெண்டோட அந்த ஒரு அணுகுமுறை தற்பொழுது மேலும் வலுப்பெறும் தான் நான் அஞ்சுகிறேன். அதுக்கு மாற்று அரசியல முன்வைக்கக்கூடிய காங்கிரஸோ ரீஜனல் பார்ட்டிஸோ அந்த அளவுக்கு வலுவா இல்லை. முதல்ல காங்கிரஸுக்கு வந்து இன்னமும் புத்தி வரலன்னு தான் சொல்லணும். அவங்க வந்து அரவணைச்சு போக மறுக்கிறாங்க. ஹரியானா எலெக்ஷன்லையும் அவங்க எவ்வளோ பட்டும் திருந்தலை. அவங்க காங்கிரஸ் வந்து 2024 லோக்சபா எலெக்ஷனில் ஜெயிச்சோன்னே நம்ம மேலே எழும்ப ஆரம்பிச்சிட்டோம், நமக்கு வந்து ரோட் டு ரிகவரின்னு நினச்சாங்க. இல்லை, ஒரு எலெக்ஷனில் நீங்கள் மோடியை தோக்கடிக்க முடியாதுன்ற புரிதல் உங்களுக்கு வேணும். ஏன்னா மோடின்றது வந்து தனிநபர் அல்ல, அது ஒரு ஐடியாலஜி. இட்ஸ் அன் ஐடியாலஜி, ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி. அடுத்த ஆண்டு வந்து 100 ஆண்டு ஆர்எஸ்எஸ் ஆரம்பித்து வரப்போகுது. நம்ம ஏற்கனவே பலமுறை உங்கள் நிகழ்ச்சியில் நம்ம பேசியிருக்கோம், நம்ம 2 பேருமே கூட பேசியிருக்கோம். அதாவது வந்து கிறிஸ்டோஃபர் ஜெஃபர்லேவோட அந்த ஆர்டிகல் அந்த தேர்தல் முடிவுக்கு வந்து அடுத்த நாள் சொன்னது வந்து பவர் ஹஸ் டில்டட் நாட் ஷிஃப்டட். அதே இடத்துல கிறிஸ்டோஃபர் ஜெஃபர்லே சொல்கிறாரு, இந்த இடத்துக்கு வரத்துக்கு அவங்களுக்கு 100 ஆண்டுகள் ஆயிருக்கு. அப்போ ஒரு தேர்தலில் நீ அவங்கள தோக்கடிக்க முடியாது. பிகாஸ் அது தனிநபர் அல்ல, ஒரு மோடியோ அமித்ஷாவோ நட்டாவோ கிடையாது. இட்ஸ் அன் ஐடியாலஜி. ஒரு ஐடியாலஜின்னும் போது அதை நீங்கள் வந்து பல ஆண்டுகளாகும். ஒவ்வொரு தேர்தலும் உங்களுக்கு முக்கியமானது. இந்த தேர்தலோட முக்கியமான ஒரு விஷயன்றது சற்றே ஓய்ந்திருந்ததாக காணப்பட்ட அந்த ஹிந்துத்துவாவோட முன்னெடுப்புகள் இப்ப மேலும் வலுப்பெறும் தான். இந்துத்துவா மட்டுமே ஒர்க் அவுட் ஆகும் நம்பியிருந்தாங்கன்னா இந்த ஃப்ரீபீஸ்லாம் அறிவிச்சு இல்லை, அது மட்டும் அவங்க நம்பல. அதான் நான் சொன்னேன், நாட் ஓன்லி ஹிந்துத்துவா ப்ளஸ் ஃப்ரீபீஸ் ப்ளஸ் ஹிந்துத்துவா. அது வந்து இப்போ அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நம்புறாங்க.
அதான் இந்த ஆண்டின் மத்திய பகுதியில் அவங்க வந்து தோல்வி அடைஞ்சாங்க. ஆனால் பை சைனிங் ஆஃப் திஸ் இயர், இந்த ஆண்டு முடிவு வரும்போது அவங்க நம்பிக்கையோட முன்னால் போகிறாங்க. மதவாதத்துக்கு, பெரும்பான்மை மதவாதத்துக்கு எதிரான போர் என்பது ஒரு தேர்தலோட முடியாது, பல தேர்தல்கள் அதை சந்திக்க வேண்டியிருக்குன்ற புரிதல் வந்து இன்னமும் காங்கிரஸுக்கும் பிராந்திய கட்சிகளுக்கும் வரல. பிராந்திய கட்சிகள் கூட இருக்குது, காங்கிரஸுக்கு வரல. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நேரடியாக பிஜேபியோட ஃபைட் பண்ண இடத்துலலாம் காங்கிரஸ் தோக்குது. மகாராஷ்டிராவில் 75 இடத்துல ஸ்ட்ரைட் ஃபைட் பிஜேபி காங்கிரஸ் 1-1. 64 சீட்ஸ் பிஜேபி ஜெயிக்குது, 9 சீட்டு தான் காங்கிரஸ் ஜெயிக்குது, 3 சீட்டு சிறிய கட்சிகள். அப்போ ஸ்ட்ரைக் ரேட் வந்து லோக்கல் பார்ட்டிஸால, ரீஜனல் பார்ட்டிஸால தான் பிஜேபி அடிக்க முடியுது. ஹார்ட்கோர் ஹிந்தி பெல்ட்டில், அஃப்கோர்ஸ் கர்நாடகா, தெலுங்கானா அங்கே வேற. ஹார்ட்கோர் ஹிந்தி பெல்ட்டில், தமிழ்நாடு மாதிரியான இடங்கள்ல உங்களுக்கு யார் பிஜேபி வர்சஸ் ரீஜனல் பார்ட்டி ஸ்ட்ரைக் ரேட் அதிகம். பிஜேபியும் காங்கிரஸையும் நீங்கள் விட்டீங்கன்னா சிங்கத்துக்கிட்ட போய் ஆட்டுக்குட்டியை தூக்கி போடுற மாதிரி இருக்குது. ஸோ இதையும் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம் தான் இந்த தேர்தலில் இருக்குது. இது பிஜேபிக்கு வந்து உளவியல் ரீதியிலான ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்கக்கூடிய தேர்தல். 24ஆம் ஆண்டு முடியும் பொழுது அவர்கள் நம்பிக்கையுடன் 25ஆம் ஆண்டுக்குள் நுழைகிறார்கள் தான் நம்ம பார்க்கணும். இது என்னமோ வந்து பிஜேபியை புகழ்றதுக்காக சொல்லப்படுற வார்த்தைகளை நினைக்க வேண்டாம். பிஜேபிக்கு எதிராக இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், சமூக இயக்கங்கள், தனிநபர்கள் பிஜேபியோட பலத்தை இன்னமும் துல்லியமாக புரிந்து கொள்ளவில்லையோ என்றுதான் நான் கருதுகிறேன். நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்று. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.